ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆராதனைக்கு வந்த யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னொரு முறை கூட கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோமா? அல்லேலூயா. வேதம் சொல்லுது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கி இருப்பவர்களும் இது முதற்கொண்டு கர்த்தரை துதியார்கள். யார் வாயிலிருந்து ஆமென் அல்லேலூயா வரலை அப்படின்னா சாயந்தரம் போல் அடக்காராதனைக்கு நானும் பாஸ்டரும் வீடு தேடி வருவோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த கரங்கள் கர்த்தரை உயர்த்துவதற்கு உயர்த்தணும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவரை ஆராதிப்பதற்கு இம்மட்டும் கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் நம்ம கூட இருந்தவங்கள நம்ம இப்போ பார்க்க முடியறதில்ல. நம்மளை நேசித்தவங்க, நம்ம நேசித்தவங்க யாரையும் இப்போ நம்மளால் என்ன செய்ய முடியறதில்ல, பார்க்க முடியறதில்ல. ஆனால் கர்த்தர் இம்மட்டும் நமக்கு ஜீவ உடல் பல சுகத்தை கொடுத்து அவருடைய சமூகத்துக்கு அவரை ஆராதிக்க நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபைகளை நினைத்து அவருடைய சமூகத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 18-19 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். அல்லேலூயா அல்லேலூயா. புதியதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். புதியதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நமக்கு செய்ய போறார்னு? ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் என்று வாக்கு பண்ணுகிறார், ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன், அது இப்பொழுதே உங்களுக்காக தோன்ற இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒரு பழைய காரியத்தை சரி பண்ணி ரிப்பேர் பண்ணி அந்த காரியத்தை உங்களுக்காக புதுசு மாதிரி கொண்டு வந்து கர்த்தர் கொடுக்க போறதில்ல. அவர் கொடுக்க போற காரியத்தை கர்த்தர் புதிதாக மாற்றி உங்களுக்காக கொடுக்க போகிறார். அல்லேலூயா. A complete changeover is going to take place. ஒரு முற்றிலுமாக ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய திட்டம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. புதியதை பெற்றுக்கொள்ளணும், புதியதாக மாற்றப்படணும், புதிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளணும், புதிய அங்கியை தரித்துக் கொள்ளணும், புதிய மனிதனாக மாறணும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், நீங்கள் அந்த புதிய காரியத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறீர்கள். உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த புதிய காரியத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள போகிறீர்கள் என்று கர்த்தர் என்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் விரும்பினதற்கு ஏற்றார் போல கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்கிறார். இத்தனை காலம் அளவும் ஒரு புதிய காரியத்திற்காக காத்து கொண்டிருந்த நமக்கு ஒரு புதிய காரியம் இன்று பிறக்க போகிறது. பிறக்கிற மாதத்திலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். அதை நன்மைகளினாலே கர்த்தர் நமக்கு நிரப்ப போகிறார். நம் எண்ணி பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கர்த்தர் வரப்போகிற நாட்களிலே நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஏன் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னா, என் தேவனுடைய அடையாளமே ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிக்கிறது தான். என் தேவனுடைய அடையாளமே ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிப்பது தான். என் தகப்பனுக்கு ஒரு அருமையான பெயர் இருக்குது. என்னது அப்படின்னா, அவர் இல்லாதவைகளை இருக்கிறதாக அழைக்கிறது. ஒரு விஷயம் அந்த இடத்துல இல்லவே இல்லை, ஆனா அந்த இடத்துல இருக்கிறது போல கர்த்தர் அழைக்கிறார். பூமின்ற ஒண்ணு இல்ல, வானன்ற ஒண்ணு இல்ல, பவுல்ன்ற ஒருத்தர் இல்ல, ஜனங்கள்ன்ற ஒரு கூட்டம் இல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒருத்தர் இல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விசுவாசிகள் ஒரு கூட்டம் இல்ல. இல்லாத பொழுதும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்ததனாலதான் இன்னைக்கு அவரை ஆராதிக்க அவருடைய ஆலயத்துக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இல்லாத நம்மை இருக்கிறதாக அழைத்த தேவன், இல்லாத ஒரு காரியத்தை உருவாக்கின தேவன் இன்று நமக்கு சொல்லுகிறார், ஒரு புதிய காரியத்தை நான் உங்களுக்காக தோற்றுவிக்க போகிறேன், ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள், அது இப்பொழுதே தோன்ற போகிறது. என்னுடைய தேவனுடைய நாமம் அவர் ஆல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். அவருக்குள் ஆரம்பம் அடங்கும், அவருக்குள் தான் முடிவும் அடங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் தான் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு, என் தேவனுக்குள்ளதான் என் வாழ்க்கை அடங்கி இருக்குது, என் ஆரம்பமும் முடிவும் என் தகப்பனுக்குள்ளே அடங்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் அவர் புதிய காரியத்தை செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக புதிய காரியத்தை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். ஒன்று சொல்லட்டுமா?
நம்ம இந்த நாட்கள்ல இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து நம்ம ஆராதிக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த பலனா இருக்கட்டும், அவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த ஆசீர்வாதமா இருக்கட்டும், இம்மட்டும் அவர் நடத்தி வருகிற தயவு கிருபையா இருக்கட்டும், அவர் நம்ம மீது வைத்த அபிஷேகமா இருக்கட்டும், தாளந்துகளா இருக்கட்டும், கிருபா வரங்களா இருக்கட்டும், இது எல்லாமே கர்த்தர் ஒரு காலத்துல நமக்கு வாக்கு பண்ணின வார்த்தைகள். இதோ புதிய காரியத்தை உனக்கு நான் காண்பிக்க போகிறேன், உனக்காக ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று ஒரு காலத்திலே கர்த்தர் நமக்கு சொன்னாரே. நாம் இப்ப அனுபவித்துக் கொண்டிருப்பது முதற்கொண்டு கர்த்தர் நமக்கு செய்த ஒரு புதிய காரியம் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த நாட்களில் நான் பெற்றுக் கொண்டிருக்கிற நன்மைகள், கர்த்தர் என் மீது வைத்திருக்கிற தயவு, என் மீது வைத்த அபிஷேகம், என் மீது வைத்த கிருபை, என் மீது வைத்த தயவு, அவர் என்னை தெரிந்து கொண்ட விதம், இது எல்லாமே ஒரு காலத்துல கர்த்தர் எனக்காக ஏற்படுத்தி வைத்த ஒரு புதிய காரியத்தை தான் இன்னைக்கு நான் கர்த்தருக்குள்ள அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா ஒரு புதிய காரியத்தை ஆரம்ப காலத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள இருக்கிற இந்த ஆவியின் அனல், ஒரு புதிய காரியத்தை ஆரம்ப காலகட்டத்தில் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இருந்த அதனுடைய வாஞ்சை, அதனுடைய தாகம் காலப்போக்கு போக போக தணிஞ்சு போக ஆரம்பிச்சிருது. காலங்கள் மாறி போக போக அந்த காரியத்தின் மீது இருந்த தாகம் நமக்கு குறைஞ்சிருது. ஆரம்பத்தில் தேவனுடைய சமூகத்தை தேடி வந்த நாட்கள் இப்போ காணாம போயிருச்சு. ஜெப அறையிலே தேவனோடு கூட சஞ்சரித்த நேரங்கள் இப்போ காணாம போயிருச்சு. கர்த்தர் அந்த நாளில் சொல்லுகிறார், இழந்து போன காரியத்தையும் புதுப்பித்து புதியதாக உன்னுடைய கரத்தில் நான் கொடுக்க இருக்கிறேன். நீ நினைத்து பார்த்திராத காரியங்கள், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய வரம் உங்களை கொண்டு ஒரு கிரியை நடப்பிக்க போகிறார். அது புதியதாய் தோன்ற போகிறது. there is no delay at all. அது இப்பொழுதே நடக்க போகிறது. தேவ சமூகத்தில் வரை ஆராதிக்க வந்த நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இது ஒருபோது தாமதிக்காது. நாளைக்கு, நாளை மறுநாளுக்கு இல்ல, எனக்கு நேரம் வர நேரத்தில் நான் உனக்கு இந்த கிருபையை நான் கொடுப்பேன், இந்த புதிய காரியத்தை உனக்கு செய்வேன் கர்த்தர் சொல்லல. அது இப்பொழுதே தோன்ற போகிறது. அவருடைய சன்னிதானத்துக்கு வந்த பொழுதே அது தோன்ற போகிறது என்று என் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த புதிய காரியம் ஆரம்ப காலகட்டத்தில் கர்த்தர் கொடுத்த ஒரு நன்மை, ஆரம்ப காலகட்டத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசின காரியத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு நன்மை. இப்பொழுது அந்த புதிய காரியம் தணிந்து போயிருக்குது. ஏதோ ஒரு ட்ராக் மாதிரி நம்ம பாதை போயிருச்சு. சிம்சோனை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் வழக்கமாய் சொல்லுகிற பாதையை விட்டு, அவன் செல்ல வேண்டிய பாதையை விட்டு விலகி அப்படின்னு சொல்லியிருக்கும். வழக்கமாய் சொல்லுகிற பாதை, கர்த்தர் நியமித்த பாதைன்னு ஒன்று நமக்கு இருக்கு, அதை விட்டு விலகி அவன் கடந்து சொல்லுகிறான். விலகினவன் போகட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விட்டு கொடுக்கல. அவன் கேடு கட்டு போகட்டும், அவன் தான் என் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டானே, அவன் வாட்டுக்கு போகட்டும்னு சொல்லி கர்த்தர் விடல. அவனை மீண்டும் தன் வழிக்கு என் கர்த்தர் கொண்டு வந்தார். அவனை மீண்டும் அபிஷேகத்தினாலே கர்த்தர் நிரப்பினார். அந்த வார்த்தை கடைசியில் சொல்லியிருக்கும். சிம்சோனை குறித்து சொல்லும் பொழுது, அவன் உயிரோடு இருந்த நாட்கள்ல அவனால செத்தவனை விட அவன் சாகும்போது கர்த்தர் அவனை புதுப்பித்த ஒரு புதிய காரியத்திலே ஒரு அபிஷேகத்தை அவன் மீது அனுப்பின பொழுது அவன் மூலமாக இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததா. கொஞ்சம் நன்றாய் அறிந்து கொள்ளுங்க, தேவனுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நம்ம தேவனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, என் தேவன் ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டு நீ பார்த்துக்கோன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு அவர் ஓரமாக போய் நிற்க மாட்டார். நீ பார்த்துக்கோப்பா, நீ எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, வழி மாதிரி போகிறதா இருந்தாலும் வாசிட்டோம், நான் சரிப்படுத்தி கொண்டு வரதா இருந்தாலும் அது வாசிட்டு தான், நான் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் புதுசாக உருவாக்கினேன், உன் கையில் நான் கொடுத்துட்டேன், நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லி கர்த்தர் ஓரமாக போய் நிற்கிறது கிடையாது. அவருக்கு தெரியும், அவர் நம்ம கையில் கொடுத்தாருன்னா நம்ம உருப்படியாக அதை செய்ய மாட்டோன்னே தெரியும். ஏன்னா நம்ம மேலே நம்மளை விட அவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம எப்படிப்பட்ட ஆளுக. நம்ம கையில் ஒன்று கொடுத்தா அதை எப்படி வச்சுருப்போம், நம்ம கை என்ன வேலை பார்க்குன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் நம்ம கருத்தில் கொடுத்து, ஒரு புதிய ஓட்டத்தை கர்த்தர் நம்ம கருத்தில் கொடுத்து, ஒரு புதிய ஊழியத்தை கர்த்தர் நம்ம கருத்தில் கொடுத்து நம்ம செய்யின்னு சொல்லி நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுவார். ஓரமாக நின்று அவர் வேடிக்கை தான் பார்ப்பார், நீ என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். நமக்கு தெரியும் கண்டிப்பாக நம்ம கீழே விழுவோன்னு தெரியும். நம்மளை விட அவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம கீழே விழுவோன்னு தெரியும், நம்ம வழி மாறுவோன்னு தெரியும். ஆனா வழி மாறுகிறவன நீ அப்படியே உன் வழிக்கு போன்னு சொல்லி விடுறதல்ல என் தேவன். அவனை பிடிச்சு கொண்டு வந்து தன்னுடைய வழியில உட்கார வச்சு அவனுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, ஒரு புதிய வல்லமையை கொடுத்து, ஒரு தரிசனத்தை கொடுத்து அவனை ஊழியத்தின் பாதைகளை நடத்துகிறதா இருக்கட்டும், ஒரு திறந்த வாசலை திறந்து கொடுத்து அவனை அனுப்புகிற விதமா இருக்கட்டும், என் தேவன் எல்லாவற்றையும் புதுப்பித்து புதிதாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் கொடுக்கிற காரியம் புதியதை மாத்திரம் இல்லைங்க, புதியதையே புதுப்பிச்சு என் தேவன் கொடுப்பாரு. ஆலயத்தை கட்டுவோம் அப்படின்னு சொன்னது ஒரு புதிய காரியம்தான். கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவோம், இதுவரை யாருமே கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டலப்பா, நம்ம ஒரு ஆலயத்தை கட்டுவோம் அப்படின்றது ஒரு புது காரியம்தான். புதுசா இல்லையா?
புதுசு தான். ஒரு ஆலயத்தை கட்டுவோன்றது புதிய காரியம் தான். ஆனால் அந்த ஆலயம் தரைமட்டமாக இடிக்கப்பட்டு போயிடுச்சு. அந்த ஆலயத்தை முற்றிலுமா அழிச்சிட்டாங்க. ஆலயம் இருந்ததுக்கான சூடே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போயிடுச்சே, இனிமேல் அந்த ஆலயம் நமக்கு வேணாம், ஆலயத்தை கட்டினதால இடிப்பாங்கன்னு சொல்லி ஆலயத்தை விட்டுட்டு போகல, மறுபடியும் அந்த ஆலயத்தை கட்டுகிறாங்க. ஒவ்வொரு ஆளா எடுத்து அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது வேதம் சொல்லுகிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இழந்து போன காரியத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை, புதிதாய் கர்த்தர் ஏற்படுத்தின ஆலயத்தின் மகிமை அது பெரிதாய் இருந்தது. அல்லேலூயா. முந்தின காரியத்தை இழந்து போன எந்த காரியமா இருந்தாலும் சரி, புதுப்பிச்சு கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னா அதனுடைய மகிமை பெரிதா இருக்கும். ஏதோ ஒரு காரியத்தை நான் இழந்துட்டேன், ஆண்டவர் சமூகத்துல தரித்திருந்த காலத்துல ஆரம்ப காலகட்டத்துக்கு கர்த்தர் மீது கொண்டிருந்த அன்பை, தயவு, அவர் மீது வைத்திருந்த இரக்கத்தை, அவர் மீது வைத்திருந்த ஒரு வைராக்கியத்தை நான் இந்த நாட்கள்ல இழந்துட்டேன். ஏதோ ஒரு சோர்வு எனக்குள்ள வந்துருச்சு, நான் ட்ராக் மாதிரி போயிட்டேன்னு உங்களுக்குள்ள தோணுச்சு. நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார், உன்னை என் வழிக்கு நான் கொண்டு வந்து உட்கார வைக்க போறேன், உன் மேல புது அபிஷேகத்தை நான் வைக்க போறேன், உன் மேல புது அழைப்பை நான் வைக்க போறேன், உன்னை நான் பயன்படுத்துகிற விதத்தில் நான் பயன்படுத்த போகிறேன், அதன் மூலமாக ஒரு புதிய காரியத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள போகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அது பெரிதா இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மகிட்ட சொல்லும் பொழுது, இதோ ஒரு புதிய காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்ற விஷயம் ஒரு பெர்மிஷன் கேட்குற ஒரு விஷயம் கிடையாது. ஆண்டவர் கேட்கும்போது, உனக்கு ஒரு புதுசாக ஒரு காரியத்தை செய்யலான் இருக்கிறேன்ப்பா, ஒரு புதுசாக ஒரு காரியத்தை உனக்கு செய்யலான் இருக்கிறேன், நீ என்ன சொல்கிற, உனக்கு அதில் விருப்பம் இருக்கா, நீ அதில் ஒரு பகுதியாக இருக்கிறதுக்கு விரும்புறியா, நீ இதை செய்யலான்னு ஆசைப்படுறியா, நீயும் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்ட, நீயும் ரொம்ப நாளாக தரித்திரத்தை அனுபவிச்சிட்ட, நீயும் ரொம்ப நாளாக அநேக காரியத்துக்காக ஏங்கிட்ட, ஆரம்பத்தில் உன்னை நம்பி நான் உன்னை கொடுத்தேன், நீ அதை இழந்துட்ட, இப்போ மறுபடியும் நீ அதை பெற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறியான்னு ஆண்டவர் நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்கல. இட்ஸ் நாட் அ பெர்மிஷன், இட்ஸ் அன் இன்ஃபர்மேஷன். அவர் நமக்கு சொல்லுகிற காரியம், அது நான் செய்ய போறேன், புதிய காரியத்தை உன்னை கொண்டு நான் பயன்படுத்த போகிறேன், அது பெரிதா இருக்க போகிறது, அது தாமதமிக்க போறது இல்லை, அது இப்பொழுதே தோன்ற போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் எல்லாம் நாம் அவர் கூட ஒத்தி செஞ்சு அவரோடு கூட சேர்ந்து வரணும்னா நம்முடைய தகப்பன் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன், இப்பொழுதே அது தோன்றும். வேதத்தில் அநேக நபரை குறித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அநேகருக்கு புதிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் புதிய காரியத்தையும் புதுப்பித்து ஒருத்தனுக்கு கர்த்தர் செஞ்சிருக்கிறார். அந்த மனுஷனை குறித்து தான் நம்ம என்ன தியானிக்க போகிறோம். நீங்கள் அதில் ஒரு குறிப்பாக இந்த வசனத்தை, அந்த புதிய காரியம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இந்த வார்த்தையை நம்ம எதிர்பார்க்கும் போது படிக்கும் போதெல்லாம் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, கர்த்தர் புதுசாக ஒன்று உருவாக்கி கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு, ஒரு புது ட்ராக்ல கர்த்தர் நம்மளை நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்லி தான் நமக்கு தெரியும். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வார்த்தைக்குரிய எபிரேய பதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சதாஸ் அப்படின்றது அந்த வார்த்தைக்குரிய பதம், எபிரேய பதம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, புதுசு தான், புதிய காரியம் தான். ஆனால் அதுக்குரிய உள்ளான அர்த்தத்தை நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃபால்ட் ஆகி ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, சரிப்படுத்தி, புதுப்பிக்கப்பட்டு அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு மாற்றி அமைக்க போகிறார். அப்படின்னா என்ன, நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ராக்ல நம்ம இருந்தோம், நம்ம தான் ட்ராக்கை விட்டு குதிச்சு வெளியே போயிட்டோம். இப்ப கர்த்தர் நம்மளை பிடிச்சு கொண்டு வந்து அந்த பாதையில உட்கார வச்சு நம்மளை அழைத்த அபிஷேகத்தை நம்ம மீது வைத்து புதுப்பித்து நம்மளை அழுப்ப போகிறார். அந்த புதிய காரியத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று என் தேவன் ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போறோம். யார் அந்த மனுஷன் அப்படின்னா, நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு அநேகர் மைண்டுக்கு வரலாம், இன்னாரா இருக்குமோ, விழுந்து போன மனுஷன் இவனா இருக்குமோ, ட்ராக்கை விட்டு மாறினவன் இவனா இருக்குமோ, மறுபடியும் இவன் தான் வழிக்கு வந்தவனாச்சா இவனா இருக்குமோன்னு சொல்லி அநேகரை தோணலாம். சில பேருக்கு தங்களை தான் சொல்றாங்க போல, நம்மளை தான் சொல்றாரு போல அப்படின்ற மாதிரியே கூட நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மனுஷன் யாரு அப்படின்னா, இயேசுவோடு கூட நெருங்கி இருந்த ஒரு சீசன் தான், வேற யாரும் இல்லை, சீமோன் பேதுரு. எல்லோரும் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அதிகாரத்தில் இருந்தால் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், தியானிக்க போகிறோம். யார் இந்த சீமோன் பேதுரு அப்படின்னா, தேவனோடு கூட இருந்து சஞ்சரித்த ஒரு மனுஷன், ஆண்டவர் நேசித்த ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தினாலே நேசிக்கப்பட்டவர் தான் இந்த ஆண்டவர். ஒரு ஒரு கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒரு அன்பு கொண்டவன் தான் இந்த சீமோன் பேதுரு. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினவன். ஆரம்ப காலகட்டத்தில் இவனுக்கு வேற வேலையே கிடையாது. காலையில் எந்திக்கிறது, பிடிச்ச மீனை கொண்டு வந்து மார்க்கெட்டில் போடுறது, காசு சம்பாதிக்கிறது, வீட்டுக்கு போய் பொங்குறது, திங்குறது,
தூங்குறது. இது மட்டும்தான் அவனுடைய வேலை. ஒரு ரொட்டீன்குள்ள வாழ்ந்த ஒரு மனுஷனை கர்த்தர் மீன் வலைகளை பிடிச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் கூப்பிடுறாரு, உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா நான் மாற்றுவேன், உனக்கான ஒரு புதிய அழைப்பை நான் கொடுக்க இருக்கிறேன், நீ என்னோடு கூட சேர்ந்து வருவாயானால் நீ கண்டிராத ஒரு புதிய காரியத்தை உனக்கு நான் காண்பிக்க போகிறேன் என்று கர்த்தர் அவனை அழைத்தார். அழைத்த நாளில் அந்த வலையை போட்டுட்டு கர்த்தருக்கு பின்னாடி சென்றவன் அவன். கர்த்தருக்காக பயன்பட துடித்தவன் அவன். கர்த்தரோடு கூட நெருங்கி இருந்த ஒரு சீசன் தான் இந்த பேதுரு. ஆரம்ப கால ஊழியத்தில் கர்த்தரோடு கூட நெருங்கி பழகினவன், கர்த்தர் செய்த வல்லமைகளை பார்த்து தானும் அது போல செய்ய வேண்டும் என்று விரும்பின ஒருவன், கிறிஸ்துவை போல தான் மாற வேண்டும் என்று வாஞ்சித்த ஒரு சீசன், ஒரு வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரன். கர்த்தர் அவனை அதிகமாய் நேசித்தார். ஆண்டவர் கடல்ல நடக்கிறாரு அப்படின்னதும், ஆண்டவரே எனக்கு உத்தரவு கொடுங்கப்பா, நானும் உண்மை போல கடவுளை நடக்கணும். ஆண்டவர் என்னென்னலாம் செஞ்சாரோ அதெல்லாம் தானும் செய்யணும்னு ஆசைப்பட்ட ஏங்கின ஒரு ஊழியக்காரன், கர்த்தரோடு கூட நெருங்கி இருந்த ஒருவன், இயேசுவுக்கு பிரியமான ஒரு சீடன். ஆனா என்னாச்சு, ஆண்டவர் சிலுவையில அறையிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுமே அங்கிருந்து துண்டக்கான துணியக்கான ஓடினவன் தான். திரும்பி ஆண்டவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி திரும்பி பார்க்கறது கூட அவனுக்கு மனசு வரல. திரும்பி பார்த்தா நம்மளை கண்டா தூக்கிட்டு போய் சிலுவையில் அடிச்சிருவாங்களோன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பயம், ஒரு பின்மாற்றம், ஒரு வழிவிலகல். அவனுடைய ரூட்டே மாறி போச்சு. தான் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாம திகைச்சு போய் இருக்கிற ஒரு சூழ்நிலை. அழைப்பை இழந்து, அபிஷேகத்தை இழந்து, கிருபைகள் இழந்து, கிருபா வரங்களை இழந்து, கர்த்தர் அவனை அழைத்த விதத்தை மறந்து தோல் மேல வலையை தூக்கி போட்டு கடலுக்கு கிளம்பிட்டான். ஒரு பின்மாற்றத்திற்குரிய சூழ்நிலை. ஆனா கர்த்தர் அவன் பின்மாறி போகட்டும், எனக்காக வைராக்கியம் பாராட்டம் தான். ஆனா ஒரு ஆபத்துன்னு வந்ததும் என்னை கைகளை விட்டு அவன் போயிட்டானேன்னு சொல்லி கர்த்தர் அவன் மேல கோவப்படலை. எந்த மனுஷன், எந்த பேதுரு கர்த்தருடைய அழைப்பை மறந்து அவன் வலைகளை எடுத்துக்கொண்டு கடலுக்கு போனானா, அதே பேதுருவுக்காக என் தேவன் திரும்பி வந்து அவனுக்கு ஒரு புதிய அழைப்பை கொடுத்தார், ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்தார், ஒரு புதிய ஊழியத்தை அவன் கரத்திலே கொடுத்தார், ஒரு புதிய காரியத்தை அவனுக்கு சுதந்திரிக்க கர்த்தர் கொடுத்தார். என் தேவ ஜனமே, ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி வைத்த ஆல்ரெடி ஒரு காரியத்தை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருந்தார். அந்த காரியத்தை நம்ம மறந்து செஞ்சு ஏதோ ஒரு நம்ம ட்ராக்ல நம்ம கிளம்பி போற மாதிரி போயிட்டோம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், அந்த இழந்து போன பாதையை மீட்டு மீண்டும் உன்னை உன் பாதையில் வைத்து நான் வழி நடத்த போகிறேன். அந்த புதிய காரியத்தை நீயும் பார்க்க போகிறாய், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்களும் பார்க்க போகிறார்கள், உன்னோடு கூட இருக்கிற மற்ற சுற்றத்தார்கள் எல்லாரும் பார்க்க போகிறார்கள். இதை எதையும் நான் தாமதித்து செய்ய போகிறதில்லை, அதை நான் இப்பொழுதே செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேதுருவின் இடத்துல காணப்பட்ட காரியம் என்ன? கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவன் வழிவிலகி போனாலும் ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு பாதையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததற்கான காரணம் என்ன? பேதுருவின் இடத்தில் என்ன காரியம் காணப்பட்டது அப்படின்னா, ஒரு 2 விஷயத்தை உங்களோடு கூட நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது விஷயம், பேதுருவின் வாழ்க்கையில் காணப்பட்ட விஷயம், ஒரு புதிய காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாம் செய்ய வேண்டிய விஷயம். முதலாவது, தகாதவைகளை களைத்துக்கொள். எல்லாரும் சொல்லுங்க பாப்பா. ஒரு புதிய காரியத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தகாதவைகளை களைத்துக்கொள். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. இதுல நம்ம ஒரு சில காரியத்தை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, வாசிச்சு நம்ம கவனிக்க போறோம். இப்ப மரித்த இயேசு உயிரோடு கூட எழும்பிட்டார். மரித்த இயேசு எழும்பிட்டாரா? மரித்த இயேசு உயிரோடு எழும்பிட்டார். யோவான் 21:1 சொல்லுது, இயேசு மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். மறுபடியும் தம்மை வெளிப்படுத்தினார் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி இயேசுநாதர் அவங்களுக்கு தரிசனம் ஆயிட்டார், ஏற்கனவே அவங்களுக்கு வெளிப்படுத்திட்டார். அவர் யாருன்றதை வெளிப்படுத்திட்டார். நீங்க அதுக்கு கீழே இருக்கிற வசனங்கள்லாம் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுல சொல்லியிருக்கும், ஆல்ரெடி அவர்களுக்கு 2 முறை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பாரு. இது 3வது முறையாக 21வது அதிகாரத்தில் 3வது முறையாக இயேசு தம்மை வெளிப்படுத்த கடந்து வந்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆல்ரெடி இயேசுநாதர் உயிர் தெழுந்துட்டாருன்னு சீசர்களுக்கு தெரியும். மறுபடியும் அவர்களுக்கு தரிசனமாகிறார் அப்படின்னா ஆல்ரெடி 2 அட்டம்ப்ட்ல பார்த்துருக்குறாங்க. பார்த்தவங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்காக, கர்த்தர் உயிரோடு எழும்பிட்டாரா, அவருக்காக ஊழியம் செய்யணும்டா, மரித்த இயேசு உயிரோடு கூட எழுந்துட்டா, அவர் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டார்னு சொல்லி ஊழியத்துக்கு கிளம்பி போயிருக்கணும். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? லூக்கா 10, நீங்க லூக்கா 10வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்து அவர்களை புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பை அவங்களுக்கு கொடுக்குறார் லூக்கா 10:3. ஆனா யோவான் 21:3 வலையை எடுத்துக்கிட்டு இவங்க புறப்பட்டு போறாங்க. கர்த்தர் எங்கிருந்து அவங்களை அழைச்சிட்டு வந்து புறப்பட்டு போய் மனுஷனை பிடின்னு சொல்லி அனுப்புனாரோ அந்த அழைப்பை விட்டுட்டு வலையை தூக்கி தோல் மேல போட்டுட்டு மீன்களை பிடிக்கிறது புறப்பட்டு போறாங்க.
புறப்பட்டு போக சொன்னது ஒண்ணுதான், ஆனா எவ்வித திசையை நோக்கி போறாங்க என்பது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ஒரு பின்மாற்ற வாழ்க்கை தான், ஒரு வழி விலகல் தான், அவங்களுடைய ரூட் மாறிடுச்சு தான். ஊழியத்தை குறிச்ச ஒரு எண்ணம் அவனுக்கு இல்லதான். ஊழியத்துக்கா நீங்க போயிட்டு வாங்க ப்ரோ, நீங்க போயிட்டு வாங்க பிரதர், கைப்பிரதி ஊழியத்துக்கா நீங்க போயிட்டு வாங்க, சுவிசேஷ ஊழியத்துக்கா நீங்க போயிட்டு வாங்க, நமக்கு செட் ஆகாது. தட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. அது எனக்கான பாத்திரம் அல்ல, நான் செய்யக்கூடிய ஊழியம் அல்ல. எனக்கு இந்த மாதிரி ஊழியம் என்ன ஆகாது, செட் ஆகாது. நமக்கு வர்றோமா, ஆலயத்துக்கு வர சொல்றீங்களா, வர்றோம். 6 நாள் ஆலயத்துக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது, ஊழியக்காரருக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது, தேவனுக்கும் எனக்கும் என்னது கிடையாது, சம்பந்தமே கிடையாது. நிறைய பேர் இப்படி இருக்கிறதுனால தான் புதிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்யணும்னு நினைச்சா கூட அந்த காரியத்தை செய்யாமலே அவர் தடைப்பட்டு நிற்க வச்சிடுறாரு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக புதிய காரியத்தை செய்யணும்னு சொல்லி அநேக திட்டங்களை தீர்மானங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனால் அவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும், அவருடைய ஊழியத்தில் பயன்படணும்னு நினைக்கும் போது நம்ம அது வேணான்னு சொல்லி ஒதுங்கி நிற்கும் பொழுது தான் நம்ம எப்படி யோசிக்கிறோம், அதே மாதிரி அப்படியாப்பா ஊழியம் வேணாமாப்பா, சரி ரொம்ப கஷ்டப்படுறியா, சரி அப்போ நானும் அந்த புதிய காரியத்தை ஓரமாகவே வச்சிருக்கிறேன். நீ எப்போ எழும்பி பிரகாசிக்கணும்னு நினைக்கிறியோ அப்போ அதை கொண்டு வந்து உன் கரத்தில் நான் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு நீ உண்மையுள்ளவனா இருக்கும் பொழுது தான் நான் செய்ய நினைக்கிறத உண்டை கொண்டு நான் செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரும் அது போல தான், ஊழியம் வேணாம், அழைப்பு வேணாம், அபிஷேகம் வேணாம், கிருபை வேணாம், கிருபா வர வேணாம், கர்த்தருக்காக பயன்பட வேணாம், நான் பாட்டுக்கு என் போக்கில் நான் போயிட்டு இருக்கிறேன். எப்படி நான் இருந்தேனோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் கர்த்தரோடு கூட நான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யாரு, நான் ஒரு சாதாரண மீனவன். வலையை தூக்கி போட்டு நான் போனேன்னா இப்போ எனக்கு கடலுக்குள்ள மீன் கிடைக்கும்னு தோல் மேலே தூக்கி போட்டு போயிட்டான், ஒரு பின்மாற்றத்திற்குள்ள போயிட்டான். போனவன் அவன் மட்டும் போயிருக்க வேண்டியதானே, பின்மாற்றத்துக்குள்ள போனவன் அவன் மட்டும் போயிருக்க வேண்டியதானே, கூட ஒரு குரூப்பையும் சேர்த்து கூட்டு போகிறான். பார்க்குறவெல்லாம் கேட்குறான், எப்பா சாமி நீ எங்கேயா போகிற, நான் மீன் பிடிக்க போகிறேயா, நாங்களும் உன் கூடயே வரோம் சாமின்னு பின்னாடியே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் போகிறது மட்டும் இல்லாமல் தான் கூட ஒரு கூட்டத்தையும் சேர்த்து கூட்டிட்டு போகிறான். பின்மாற்றத்திற்குள்ள தகாத காரியத்தை தன்னோடு சேர்த்து இழுத்து கொண்டு போகிறான். தேவன் எங்கே அவனை போகக்கூடாதுன்னு சொன்னாரோ அவ்விடத்துக்கே அவன் திரும்பி போகிறான். ஒரு தகாத இடம், ஒரு தகாத உறவு, ஒரு தகாத பழக்க வழக்கம், ஒரு தகாத செயல், ஒரு தகாத நபர், எந்த இடத்துக்கு கர்த்தர் நம்மளை போகக்கூடாது, யார் கூட பேசக்கூடாது, யார் கூட சேரக்கூடாதுன்னு கர்த்தர் நமக்கு சொல்றாரோ அதே தகாத உறவுகள், அதே தகாத நபர்களோடு, அதே தகாத பழக்க வழக்கத்துக்கு தான் மனசு திரும்பி அங்க போகுது. கர்த்தர் அந்த நாளில் சொல்றாரு, தகாதவைகளை நீ களைத்துக் கொள்ள உன்னை தயார்படுத்திக்கொள். அல்லேலூயா. நீங்க அதுக்கு கீழே இருக்கிற வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா 21:7 வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கும். யோவான் 21:7. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தில் ஒரு விஷயம் அடங்கி இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, பொதுவாக மீன் பிடிக்க போறவர்கள் கடலில் இருக்கிறவங்களோட காஸ்டியூம் என்னமா இருக்கும் அப்படின்னா, என்னவா இருக்கும்? கடலுக்குள்ள ஒரு மனுஷன் குதிக்கிறான் அப்படின்னா என்ன செய்வான்? தன்னிடத்தில் இருக்கிற வஸ்திரத்தை கலட்டுவான். கலட்டிட்டு தான் என்ன செய்வான்? கடலுக்குள்ள குதிப்பான். இவன் யாரு? இவன் ஒரு மீனவன். அப்ப இவனுக்கு தெரியும், இந்த ரூல் அவனுக்கு தெரியும். ஆனா இவன் கர்த்தர் கரையில இருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் தன்னிடத்தில் இருக்கிற வஸ்திரத்தை அணிந்து கொண்டு அவன் கடலிலே குதிக்கிறான். நீங்க மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரமும் லூக்கா 5வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியத்தை குறித்து அதுல பார்க்க முடியும். என்ன காரியம் அப்படின்னா, பேதுருவின் அழைப்பை குறித்து நம்ம பார்க்க முடியும். பேதுரு யார் அப்படின்னா ஒரு மீனவன். அப்ப அவனுடைய காஸ்டியூம் என்னவா இருக்குது? வஸ்திரம் இல்லாத ஒரு சூழ்நிலையா தான் இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் அதிகமாக அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா மற்ற 2 சுவிசேஷ புஸ்தகத்தில் அவன் கரைக்கு வந்த பிறகுதான் அழைப்பை பெற்றுக் கொள்கிறான். அப்ப கரைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் படகுல இருக்கும் பொழுது, கடல்ல இருக்கும் பொழுது அவனுடைய காஸ்டியூம் என்னவா இருக்குது? வஸ்திரங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை தான். அப்ப அவன் கரைக்கு வந்த பிறகுதான் வஸ்திரங்கள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, ஒரு அழைப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. எந்த அழைப்பு அவன் இழந்து போய் காணப்பட்டானோ அதே 21வது அதிகாரத்தில் அழைப்பு இழந்தவனாய் காணப்படுகிறான். என் கர்த்தர் கரையில இருக்கிறார் என்று அறிந்த பொழுது இழந்த அழைப்பை தனக்குள்ளாக தரித்து கொண்டு கர்த்தரை நோக்கி அவன் நீந்த தொடங்குகிறான். அல்லேலூயா.
தேவையில்லாத காரியங்களை, தகாத காரியத்தை தவிர்த்து விட்டு, என்னது தகாத காரியம்? அவன் இருக்கிற படகு அவனுக்கு தகாத காரியம், அவன் செய்கிற வேலை அவனுக்கு தகாத காரியம், தன்னோடு கூட கூட்டிட்டு வந்த கூட்டம் அவனுக்கு தகாத கூட்டம், எல்லாவற்றையும் களைத்து கொண்டு என் தகப்பன் கரையிலே இருக்கிறார் என்று தன் வஸ்திரத்தை அணிந்து கொண்டவனாக தேவனை நோக்கி அவன் நீந்த தொடங்கினான். கர்த்தர் அவனுக்கான ஒரு புதிய காரியத்தை துவங்கினார். ஒரு புதிய காரியத்தை அவன் சுதந்தரித்துக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குன்னு தகாத தொழில் இருக்குது, தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத சில பேச்சு, வீண் பேச்சு, ஆகாத பேச்சு, ஆகாத பழக்க வழக்கம், ஆகாத சம்பாஷணம், சில காரியங்களை தவிர்க்க வேண்டியதை நம்ம என்ன செய்யணும்? தவிர்க்கணும். தகாத காரியத்தை களைத்து போடணும். ஏன்னா அதுவே நம்முடைய புதிய காரியத்தை சுதந்தரிப்பதற்கு தடையாய் வந்து நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு புதிய நன்மையை, புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் தகாதவைகளை களைத்து கொண்டு தேவ சமூகத்திற்கு கடந்து வாங்க. அல்லேலூயா. நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். என்ன சம்பவம் அப்படின்னா, நீங்க வாசிக்க வேணா, நான் உங்களுக்கு சம்பவத்தை சொல்றேன், கவனமா கேளுங்க. என்ன சம்பவம் அப்படின்னா, ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு வாய்க்கா தகராறு. ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஒரு சின்ன வாய்க்கா தகராறு. இப்போ இந்த பிரச்சனை எங்க போய் நிக்குது அப்படின்னா, ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் நின்றுச்சு. நீங்க 13வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, தகாத ஒன்று தன்னை விட்டு பிரிந்த பின்பு, அதற்கு பிறகுதான் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமை நோக்கி பார்க்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அப்படின்னா தன்னை விட்டு அகற வேண்டிய காரியங்கள், தன்னை விட்டு பிரித்தெடுக்கப்பட வேண்டிய காரியங்கள் எப்போ நம்மளை விட்டு பிரித்தெடுக்கப்படுதோ கர்த்தருடைய கண் அப்பொழுதுதான் நம் மீது நோக்கமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய கண் அவனை நோக்கி பார்த்து ஒரு வாக்குத்தத்தை அவனுக்கு கொடுக்கிறது. உன்னிடத்துல இழந்து போன காரியத்தை எல்லாம் நீ மீண்டும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு புதிய காரியத்தை உனக்கு நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்து போன காரியமா இருக்கட்டும், தரிசனமா இருக்கட்டும், தாளந்துகளா இருக்கட்டும், கிருபாவரங்களா இருக்கட்டும், புதிய அபிஷேகமா இருக்கட்டும், எல்லா காரியத்தையும் நான் இழந்துட்டேன்பா, அனல் கூட்டி கொள்ள கூட என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லி இருந்தீங்கன்னா கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார், அதை புதுப்பித்து உன்னுடைய கரத்தில் நான் கொடுக்க போகிறேன். அது இப்பொழுதே தோன்ற போகிறது. அது பயன்படுகிற விதமானது அது பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு தடுகள் வந்துருச்சு, ஏதோ கர்த்தரிடத்துல சேர முடியாதபடி ஒரு காரியம் என்ன பிரிச்சு ட்ராக் மாத்தி கொண்டு போயிடுச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம் அட் ஆல். லெட்ஸ் ஸ்டார்ட் அகைன். புதிய ஆரம்பத்தை கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுக்க போகிறார். அதை சுதந்தரித்துக் கொள்ள நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என தகாத ஒவ்வொன்றையும் களைந்து போட்டு கர்த்தரை நோக்கி அவருடைய சமூகத்திற்கு கடந்து வாங்க. பேதுரு தன்னிடத்தில் இந்த தகாதவைகளை களைந்து போட்டான். ஒரு புதிய காரியத்தை அவன் சுதந்தரித்துக் கொண்டான். ஒரு புதிய காரியத்தை அவன் சுதந்தரித்துக் கொண்டான். இரண்டாவது பேதுருவின் இடத்தில் காணப்பட்ட காரியம், கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். முதலாவது நம்ம பார்த்தோம், ஒரு புதிய காரியத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தகாதவைகளை களைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது தரிசனத்தை தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். தரிசனத்தை தரித்துக் கொள்ளுங்கள், புதிய காரியத்தை சுதந்தரித்துக் கொள்ளலாம். அதே யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்த்தோம். இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 3ஆம் தரம் தன்னை அவர்களுக்கு உயிருள்ளவராக காண்பிக்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த சூழ்நிலையில் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். என்ன வசனம் அப்படின்னா, யோவான் 21:9வது வசனம். அதில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை அடங்கியிருக்கு. என்ன வார்த்தை அப்படின்னா, அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அல்லேலூயா. இப்போ இதில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை அடங்கியிருக்கு. என்ன வார்த்தை அப்படின்னா, அதில் கரி நெருப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கா? இருக்குதா? பார்க்குறீங்களா? அந்த கரி நெருப்புன்ற வார்த்தை நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் படித்தாலும், வெளிப்படுத்துதலேருந்து ஆதியாகமம் வரைக்கும் படித்தாலும், நீங்கள் தலைகீழாக படித்தாலும், குறுக்கு மறுக்கா படித்தாலும், இந்த வார்த்தை ரெண்டே இடத்துல மட்டும்தான் வந்திருக்குது. அல்லேலூயா. இந்த வார்த்தை ரெண்டே இடத்துல தான் வந்திருக்கு. எங்க வந்திருக்கு அப்படின்னா, முதல் இடம் யோவான் 18:18 வந்திருக்கு. யோவான் 18வது அதிகாரம் 18வது வசனத்துல வந்திருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னா, குளிர்காலம் ஆனபடியினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்புண்டாக்கி நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். இரண்டாவது வசனம் தான் நம்ம ஆல்ரெடி வாசிச்சோம், 21:9. இப்போ இந்த முதல் வசனம் எங்க வருது அப்படின்னா 18வது அதிகாரம் 18வது வசனம். இந்த அதிகாரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, பேதுருவினுடைய
பின்மாற்றம் காணப்படுது. இந்த கரி நெருப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு அனல், ஒரு அக்கினி, தன்னை குளிர் காய்ந்து கொள்ள பயன்படுத்தக்கூடிய ஒரு அக்கினி. இந்த 18வது அதிகாரத்துல இந்த அக்கினி நண்டையில கிட்டி சேருகிற இந்த பேதுரு அவங்ககிட்ட கேட்கறாங்க, நீ இயேசுவோடு கூட இருந்தவன் தானே, நீ அவங்க கூட்டத்தில் ஒரு ஆள் தானேன்னு சொல்லும்போது எந்த அக்கினி கிட்ட அவன் நெருங்கி போனானோ அந்த அக்கினியை விட்டு அவன் பயந்து தெரிச்சு ஓடுகிற ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்படுகிறது. 18வது அதிகாரத்தில் அந்த அக்கினியை புறம்பே தள்ளிவிட்டு, அந்த அழைப்பை புறம்பே தள்ளிவிட்டு, தரிசனத்தை புறம்பே தள்ளிவிட்டு, கர்த்தர் கொடுத்த காரியத்தை புறம்பே தள்ளிவிட்டு, கர்த்தருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கி அந்த அக்கினியை விட்டு கடந்து போன அதே பேதுரு 21:9வது அதிகாரத்தில் கரையிலே கர்த்தர் அந்த அக்கினியை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அந்த அக்கினியை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். கர்த்தர் அவனுக்கான ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். ஒரு தரிசனத்தை நோக்கின பயணம் கர்த்தர் அவனுக்குள்ளே வைத்திருந்தார். அல்லேலூயா. படகுல இருக்கிற அவனுக்கும் கரையில் இருக்கிற ஆண்டவருக்கும் 200 முழ தூரமா. நீங்க அது கீழே இருக்கிற வசனத்தை 8வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கும், 200 முழ தூரமா கரைக்கும் படகுக்கும். இந்த தூரத்தின் மத்தியில தன்னோடு கூட இருக்கிற நபர்களை குறித்து அவன் கவலைப்படலை. இவனை நம்பிதான் ஒரு கூட்டம் வந்துச்சு, இவனை நம்பிதான் இவன் கூட சேர்ந்ததான் மீனை பிடிப்போம் வந்துச்சு. அந்த கூட்டத்தை குறித்த கவலை இல்ல, தன்னை அழைத்த தேவன் அவர் கரையில இருக்கிறார், தனக்கான ஒரு அக்கினி அங்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த பேதுரு அந்த கரையை நோக்கி குதித்து நீந்த தொடங்கினார். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை அவனுடைய வாழ்விலே செய்தார். அதே பேதுரு கொண்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் நம்ம வாசிச்சு பார்க்கிறோம். 3000 ஜனம், 5000 ஜனம் என்று அநேகர் புறஜாதிகள் ஜனங்கள் என்று ஒவ்வொருவரையும் கர்த்தருக்கு நேராக நடத்தின ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரனாக கர்த்தர் பேதுருவை மாற்றினார். இது எல்லாம் எதனால தெரியுமா? ஒரு புதுப்பிக்கப்பட்ட அபிஷேகம், ஒரு புதுப்பிக்கப்பட்ட புதிய காரியம் பேதுருவுக்குள்ளாக காணப்பட்டதனால தான் கர்த்தர் அவனை உயர்ந்த பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்தினார். என் தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அபிஷேகத்தையும் தாளந்துகளையும் கிருபா வரங்களையும் அழைப்பையும் புதுப்பித்துக் கொள்ள நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்றால் தரிசனத்தை தரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான புதிய காரியத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 21வது அதிகாரத்தில் அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கும் பொழுது, அந்த தரிசனத்தை கொடுக்கும்போது அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக இருக்கும். இந்த 21வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ஒரு சம்பவத்தை நம்ம அநேக முறை தியானிச்சது, அநேக முறை வாசிச்சது. ஆனால் அந்த கடந்த வாரத்தில் நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் என்கிட்ட வேற மாதிரி பேசிச்சு. இந்த வசனம் என்கிட்ட வேற மாதிரி பேசிச்சு. என்ன சூழ்நிலை அப்படின்னா, சீமோன் பேதுருவுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இப்போ கம்யூனிகேஷன் கிடையாது. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கிடையாது. இப்போ இவருக்கும் அவருக்கும் ஒரு லாங் கேப் வந்துருச்சு. ஆண்டவரோடு கூட நெருங்கி இருந்த பேதுருவுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இப்போ ஒரு கேப் வந்துருச்சு. எதனால அப்படின்னா, கடைசி அவங்க பேசிக்கிட்ட இடம் எங்க அப்படின்னா கெத்செமனே தோட்டத்தில் தான் இவங்க பேசிக்கிட்டாங்க. அதுக்கடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதுருவுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் நடந்ததா எங்கேயுமே சொல்லப்படலை. அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கல, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்காத ஒரு சூழ்நிலை. இப்ப பேதுரு ஆண்டவரை குறித்து அவன் வெளியில சொல்லும் பொழுது எனக்கு அவர் யாருன்னே தெரியாதுன்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் அவரோடு கூட இருந்த எல்லார்கிட்டே அவன் ஒரு வார்த்தையை விட்டுட்டான். இப்ப அவனுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி எழுப்பி நிற்குது. கர்த்தர் கரையில நிற்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டதுமே அவன் அறியாமலே அவன் தன்னுடைய அழைப்பையும் தன்னுடைய தரிசனத்தையும் தன்னுடைய வஸ்திரத்தையும் அணிந்து கொண்டு கரையை நோக்கி அவன் புறப்பட்டு போனான். ஆனா புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு அங்க போய் என்ன பேசன்னு சொல்லி தெரியல. கூட இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்ன்றதை தெரிஞ்சு பக்கத்துல போய் நிற்கிறான். ஆனா அவனால் நிற்க முடியல, உடம்பு கூசுது அவனுக்கு. அவனுக்குள்ள ஒரு வேதனை, ஒரு குற்ற மனசாட்சி அவனுக்குள்ள இருக்குது. இந்த 15வது வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சு பார்க்கும்போது கர்த்தர் அழைச்சு கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோன் பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன். நான் யோசிச்சு பார்க்குறேன், ஆண்டவருக்கும் இவனுக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. கெத்செமனே தோட்டத்தில் அங்கே கைவிடப்பட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடினவன் தான். இப்போ ஆண்டவர் தான் பக்கத்தில் இருக்கிறாரு. தன்னை ஏமாத்தினவன் தானே இவன், என்னை முதுகுல குத்துனவன் தானே இவன், கெத்செமனே தோட்டத்தில் என்னை விட்டுட்டு இவன் புறங்கால் அடிக்க ஓடினவன் தானே இவன், இவன் நான் ஏதாவது செய்யணுமே சொல்லி ஆண்டவர் பேசலை. அவனை பார்த்து முதல் முறை அவர் உயிர் தெழுந்ததற்கு பிறகு கெத்செமனே தோட்டத்துக்கு அப்புறம் பேதுருவை பார்த்து பேசும்பொழுது ஆண்டவர் கேட்கிற முதல் வார்த்தை, நீ என்னை நேசிக்கிறாயா? நான் நினைச்சு பார்க்கிறேன், பேதுரு தலை நிமிந்து கூட பார்த்துருக்க மாட்டான். பேதுரு தலை நிமிந்து கூட பார்த்துருக்க மாட்டான். தலை குனிஞ்சு இருப்பான். தலை குனிஞ்சு பதில் சொல்லியிருப்பான், ஆமா ஆண்டவரே, நான் நம்ம நேசிக்கிறேன்ப்பா. ஆண்டவருக்கு இருந்தாலும் அது சாட்டிஸ்ஃபைடா இல்லை.
சரி, இப்போ உன் அழைப்புக்குள்ளே நீ வர்றதா நினைக்கிறப்பா, அதனால நான் உனக்கு ஒரு சின்ன ஊழியத்தை கொடுக்குறேன், என் ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயாக. இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு முறை கேட்டு பார்ப்போமே. எனக்கு ரொம்ப நெருங்கின ஒரு சிநேகிதனாச்சே, என் மேலே வைராக்கியம் கொண்ட ஒருவனாச்சே, இன்னொரு முறை நான் அவன்கிட்ட கேட்டு பார்க்குறேன்னு ஆண்டவர் இன்னொரு முறை கேட்டார். சீமோன் பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? நான் அப்போ யோசிக்கிறேன், அவன் கீழே குனிஞ்சு பதில் சொல்லும்போது கூட அவன் கண்ணு ஃபுல்லாக கண்ணீராக கட்டி இருந்திருக்கும். நான் நேசித்த என் தகப்பன், என் ஆண்டவன், தகப்பன், என்னுடைய ஊழியக்காரனோடு அருகில் இருந்து நான் நேசித்த ஒரு பாத்திரம் என்னை பார்த்து நான் நேசிக்கிறேனான்னு கேட்குறாரு. அவரை பார்த்து என்னால் சொல்ல முடியல, அவர் முகத்தை பார்த்து என்னால் சொல்ல முடியல, அவர் கண்ணை பார்த்து என்னால் சொல்ல முடியல, ஆமாப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், அவரை பார்த்து என்னால் சொல்ல முடியல. ஒரு குச்ச மனசாட்சி, தலை குனிஞ்சு நிற்கிறான், அவன் கண்ணெல்லாம் கண்ணீர் கோர்த்து இருந்திருக்கும். இன்னொரு முறை கேட்டான்னா நான் செத்துட்டேன்ற ஒரு நிலைமையில தான் இருந்திருப்பான். ஆமா ஆண்டவரே, நான் நம்ம நேசிக்கிறேன். ஆண்டவர் மறுபடியும் கேட்கிறாரு, டேய் நான் உன் கூட இருந்தவர்ரா, நான் உன் கூட இருந்தவரா, நீ என் கூட இருந்தவன்டா, நான் நேசித்த ஒருவன்டா, என்னை பார்த்து சொல்லு, நீ என்னை நேசிக்கிறாயா? உடஞ்சு போயிட்டாங்க. சீமோன் பேதுரு உடஞ்சிட்டான். ஆண்டவரே, நீர் கொடுத்த அழைப்பை நான் இழந்திருக்கலாம், நீர் கொடுத்த அபிஷேகத்தை நான் இழந்திருக்கலாம், நீர் கொடுத்த வரத்தை தாளத்தை நான் இழந்திருக்கலாம், உன் மீது வைத்த நேசத்தை நான் இழக்கலப்பா, உன் மீது வச்ச நேசத்தை நான் இழக்கலப்பா. ஆமாண்டவரே, நான் நேசிக்கிறேன். அவன் சொன்ன வார்த்தையை தான் நம்ம பார்க்குறோம். நான் அந்த சம்பவத்தை நான் தத்ரூபமாக நினச்சி பார்க்குறேன். கட்டி பிடிச்சி ஓன்னு அழுதுருப்பா, ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா. எதை பார்க்கலாம் ஆண்டவரே, என் அழைப்பை நான் இழந்துட்டேன் தான், என் வல்லமை இழந்துட்டேன் தான், எல்லாம் போச்சுதான், ஆனால் உன் மீது வச்ச நேசம் போகலப்பா, நான் இன்னும் உங்களை நேசிக்கிறேன். கர்த்தர் மீது ஒரு நேசம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் ஒரு புதிய காரியத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற திறந்த வாசலை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தர் அவனிடத்தில் எதிர்பார்த்ததெல்லாம், நீ என்னை நேசிக்கிறியாடா, என்னை பார்த்து சொல்லு. உன் குற்ற மனசாட்சி உன்னை குனிய வைக்குதா? உன் குற்ற மனசாட்சி என்னை பார்க்க விடாதபடி என் முகத்துக்கு முன்னாடி ஒரு திரையை போடுதா? என்னை பார்த்து சொல்லு, நான் உன்னை நேசிக்கிறேன் நீ சொல்லு, நான் உன்னை நேசிக்கிறேன் நீ சொல்லு. உனக்கான புதிய காரியம் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஏற்படுத்துவார். என் தேவ ஜனமே, கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். அவர் மீது உங்களுக்கு நேசம் இருக்குமே ஆனால் அவர் கொடுத்த தரிசனத்தை நீங்கள் தரித்து கொள்வீர்கள். அவர் மீது உங்களுக்கு நேசம் இருக்குமே ஆனால் அவர் ஊழியத்திற்கு காரணம் சொல்ல மாட்டீங்க. அவர் ஊழியத்திற்காக எழும்பணும்னு சொல்லி நீங்க தாகத்தோடு வந்து தரித்திருப்பீங்க. கர்த்தர் நம்மை கொண்டு செய்கிற காரியத்தில் ஒரு மகத்தான காரியம் எதிர்காலத்தில் நமக்காய் காத்திருக்கு.